வணக்கம் நான் உங்கள் வேதா. ஸோ இன்றைக்கி நம்ம வந்து பைத்தான் சீரிஸ் வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம் நம்ம சேனலில். இதுதான் ஃபர்ஸ்ட் சீரியஸ். எடுத்த உடனே நம்ம வந்து டேரெக்டாக வந்து பேட்டர்ன் பிரிண்டிங் ப்ரோக்ராம் வந்து போயிட்டோம். ஸோ நம்ம வந்து பேட்டர்ன் பிரிண்டிங்லேயே வந்து ரொம்ப ஈஸியஸ்டான பேட்டர்ன் பிரிண்டிங் ப்ரோக்ராம் தான் எடுத்த உடனே நம்ம வந்து பார்க்குறோம். இதுக்கு பேர் வந்து ஸ்கொயர் பேட்டர்ன் பிரிண்டிங் வந்து சொல்லுவாங்க. இந்த மாதிரி ஸ்கொயர் பேட்டர்ன் பிரிண்டிங் வந்து பிரிண்ட் பண்ணுறது ரொம்ப ஈஸி. ஸோ நம்ம என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்றத நான் வந்து சொல்லிடுறேன். ஃபஸ்ட்டு நான் வந்து என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து யூசர்கிட்ட இந்த இன்புட் வாங்கி அதுக்கப்புறம் பிரிண்ட் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த மாதிரி கோட் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நம்ம பேட்டர்ன் பிரிண்டிங்கில் ஃபஸ்ட்டு நீங்கள் ஆஸ் அ டெவலப்பராக என்ன கன்சிடர் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி வர இந்த வெர்டிக்கல் லைன் இருக்கு இல்லையா, இந்த வெர்டிக்கல் லைனை வந்து ஐயாகவும் கன்சிடர் பண்ணிக்கணும். அதுக்கப்புறம் வர இந்த ஹரிசாண்டல் லைன் இருக்கு இல்லையா, இந்த மாதிரி வர இந்த ஹரிசாண்டல் லைனை வந்து நீங்கள் வந்து ஜேவாகவும் கன்சிடர் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா ஈஸியாக வந்து கோட் பண்ணிடலாம். ஸோ நம்ம வந்து ப்ரோக்ராம்குள்ளே போயிடலாம். எப்படி நம்ம கோட் பண்ணுறது? ஸோ நான் இதை மினிமைஸ் பண்ணிக்கிறேன். ஸோ மினிமைஸ் பண்ணிக்கிட்டு இதை நம்ம வந்து வச்சு பார்த்துக்கலாம். ஸோ நான் சொன்ன மாதிரியே நான் யூசர்கிட்ட இன்புட் வாங்கி தான் நான் வந்து பிரிண்ட் பண்ணுறேன் அப்படின்றதுக்காக யூசர்ன்ற வேரியபிளே க்ரியேட் பண்ணி அதில் வந்து இன்புட் வந்து வாங்கியிருக்கேன். ஸோ என்ன மாதிரியான டைப்பில் வாங்கியிருக்கேன்னு பார்த்தீங்கன்னா நம்பர் டைப்பில் வாங்குறேன் அப்படின்றதுனால நான் வந்து இன்ட் டைப்பில் வந்து வாங்கியிருக்கேன். ஸோ இன்ட் ஆஃப் இன்புட் ஆஃப் அப்படின்னு நான் வாங்கிட்டு இங்கே வந்து நான் வந்து நல்லா பார்த்துக்கோங்க, இங்கே 2 ஃபார் லூப் வந்து யூஸ் பண்ணியிருக்கேன். முதல் ஃபார் லூப் வந்து ரன் ஆகிறதுக்கும் இன்னொரு ஃபார் லூப் வந்து பிரிண்ட் ஆகிறதுக்கும் நான் வந்து யூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ முதல் ஃபார் லூப் வந்து ரன் ஆகும், ரெண்டாவது ஃபார் லூப் வந்து பிரிண்ட் ஆகும். ஸோ அதை முதலுக்கு வந்து கன்சிடர் பண்ணிக்கோங்க நல்லா. ஸோ இங்கே வந்து நான் ரேஞ்ச் ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணியிருக்கேன். ஏன்னா இங்கே வந்து பாருங்களேன், இங்கே வந்து யூசர் எத்தனை வேல்யூஸ் கொடுக்குறாரோ அத்தனை வேல்யூஸ் வந்து பிரிண்ட் ஆகும். அதாவது அத்தனை வேல்யூஸ் பிரிண்ட் ஆகும், அத்தனை லைன் வந்து பிரிண்ட் ஆகும். இப்போ எனக்கு நல்லா பாருங்கள், இங்கே 1 2 3 4 5 6 ஓகே 6 டைம்ஸ் வந்து பிரிண்ட் ஆகிருக்கு, 6 லைன்ஸ் வந்து பிரிண்ட் ஆகிருக்கு. ஓகேங்களா, 6 டைம்ஸ் வந்து பிரிண்ட் ஆகிருக்கு. ஓகேங்களா, 6 லைன்ஸ் வந்து பிரிண்ட் ஆகிருக்கு. ஓகேங்களா, இதை நீங்கள் வந்து நல்லா கன்சிடர் பண்ணிக்கோங்க. ஓகேவா, அந்த மாதிரி நான் பிரிண்ட் பண்ணணும் அப்படின்னா நான் ரேஞ்ச் ஃபங்க்ஷன் தான் யூஸ் பண்ணி ஆகணும். ஸோ அந்த ஃபார் லூப்பில் வந்து ஃபஸ்ட்டு நான் வந்து ஐன்ற ஒரு ஃபார் லூப் யூஸ் பண்ணியிருக்கேன். அதுக்கு ரேஞ்ச் ஃபங்க்ஷன் வந்து பை டிஃபால்ட்டாக 0லேருந்து ஸ்டார்ட் ஆகும். ரேஞ்ச் ஃபங்க்ஷனோட ரூல் பார்த்தீங்கன்னா n-1 வேல்யூ, அதாவது லாஸ்ட் மைனஸ் 1 வேல்யூ அப்படின்னு சொல்லுவாங்க. லாஸ்ட் மைனஸ் வேல்யூ -1 அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. ஸோ அந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நான் டிஃபால்ட்டாக வந்து 0ல் கொடுக்கல, ஸோ 1லேருந்து கொடுத்துருக்கேன். ஸோ யூசர் வந்து எத்தனை கொடுக்குறாரோ அத்தனை டைம்ஸ் எனக்கு ரன் ஆகணும். ஸோ அதுக்காக நான் வந்து யூசர் +1 அப்படின்னு நான் வந்து யூஸ் பண்ணியிருக்கேன். ஏன்னா n-1 டைம் வந்து அதோட ரூல் அப்படின்றதுனால இது சரிங்களா. அத்தனை டைம் ரன் ஆகணும், அப்புறம் பிரிண்ட் ஆகுறது எனக்கு அப்படியே தான் பிரிண்ட் ஆகணும் அப்படின்றதுனால அதே மாதிரி ஜேன்ற ஒரு ஃபார் லூப் வந்து ஒரு நெஸ்டட் ஃபார் லூப் யூஸ் பண்ணி அதுக்கப்புறம் வந்து மறுபடியும் 1லேருந்து ஸ்டார்ட் பண்ணி எனக்கு யூசர் டைம்ஸ் பிரிண்ட் ஆகணும் அப்படின்னு நான் வந்து சொல்லியிருக்கேன். நான் என்ன பிரிண்ட் பண்ணணும்னு சொல்கிறேன்னா ஸ்டார் பிரிண்ட் பண்ணணும். அதையே வந்து நான் சிங்கிள் லைனில் பிரிண்ட் பண்ணணும் அப்படின்றதுனால தான் end is equal to ஸ்பேஸ் இந்த சின்டெக்ஸ் வந்து யூஸ் பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறம் பிரிண்ட் ஆன உடனே எனக்கு வந்து நெக்ஸ்ட் லைனுக்கு வந்து டெர்மினேட் ஆகணும். அதாவது 1 டைம் இந்த ஃபார் லூப் வந்து ரன் ஆகிடுச்சு அப்படின்னா எனக்கு நெக்ஸ்ட் லைனுக்கு வந்து டெர்மினேட் ஆகிடணும் அப்படின்றதுக்காக நான் வந்து இங்கே வந்து இந்த பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட்டை வந்து இங்கே இனிஷியலைஸ் பண்ணியிருக்கேன். ஸோ புரிஞ்சதா ப்ரோக்ராமு? ஸோ நான் இதை வந்து எப்படி ரன் ஆகுதுன்றதை ரன் பண்ணியே காமிச்சிட்றேன். ஓகேங்களா, ஃபஸ்ட் இதை நான் க்ளோஸ் பண்ணிடுறேன். க்ளோஸ் பண்ணிவிட்டு F5 கொடுத்தோன்னா ரன் ஆகும். ஸோ சொன்ன மாதிரி ப்ரோக்ராம் நல்லபடியாக ரன் ஆகிடுச்சு. ஸோ 6 தான் கொடுக்கணும்னு அவசியம் இல்லை, உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ நீங்கள் கொடுத்துக்கலாம். ஸோ நான் இங்கே 10ன்னு கொடுத்த உடனே என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா அந்த வேரியபிள் வந்து 10 ஹோல்ட் பண்ணிக்கும். அதுக்கப்புறம் ப்ரோக்ராம்குள்ளே வரும். ப்ரோக்ராம்குள்ளே வந்த உடனே என்ன ஆகும்னா ஃபஸ்ட்டு ஐ தான் எனக்கு வந்து ஸ்டார்டிங்லேயே நான் சொல்லியிருக்கேன். ஸோ ஐ 1 டைமாக இருக்கும்போது எனக்கு வந்து ரன் ஆக ஸ்டார்ட் ஆகிடு அப்படின்னு நான் சொல்லிட்டேன். ஸோ 1 டைம் பிரிண்ட் பண்ண இங்கே வந்துடும், இங்கே வந்து பிரிண்ட் பண்ண ரெடி ஆகிடும். சரிங்களா, ஏன்னா நான் ஐக்கு எந்த வேல்யூ நான் பிரிண்ட் பண்ண சொல்லலை, இங்கே பிரிண்ட் பண்ணுறதுக்கு பதில் இங்கே ரன் ஆகிறதுக்கு ரெடி ஆகிடும். அதுக்கு அடுத்து வந்து என்ன ஆகும், நெக்ஸ்ட் ஸ்டெப்புக்கு வந்து மூவ் ஆகும். பைத்தானோட செகண்ட் ரூல் என்னென்னு பார்த்தீங்கன்னா வந்து லைன் பை லைன் எக்ஸிக்யூஷன். ஸோ செகண்ட் ஸ்டெப்புக்கு வரும். நான் இங்கே என்ன சொல்லியிருக்கேன், மறுபடியும் ஒரு ஃபார் லூப் எடுத்துக்கோ, அதை வந்து நீ வந்து 1லேருந்து ஸ்டார்ட் பண்ணி யூசர் டைம்ஸ் வந்து பிரிண்ட் பண்ணு அப்படின்னு நான் சொல்லியிருக்கேன். ஸோ இங்கே நான் பிரிண்ட் பண்ண சொன்னது வந்து இந்த ஃபார் லூப், அதாவது ஜேன்ற ஃபார் லூப்புக்கு தான் நான் பிரிண்ட் பண்ண சொல்லியிருக்கேன். ஸோ என்ன ஆகும்னா ஐ வந்து 1 டைம் ரன் ஆக ரெடி ஆகும் போது எனக்கு வந்து ஜே வந்து யூசர் டைம்ஸ் வந்து பிரிண்ட் ஆகும். ஸோ அதை அப்படியே நாங்கள் வந்து என்டர் அடித்தேன்னா என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம். ஸோ நான் இங்கே வந்து ப்ரோக்ராம் வந்து ரொம்ப ஃபாஸ்ட்டாக போயிடுச்சு. ஸோ நான் அதை வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஐ 1ஆக இருக்கும்போது, அதாவது இங்கே வந்து பாருங்கள் நான் இங்கே எழுதியிருப்பேன், ஐ 1ஆக இருக்கும்போது ஜே வந்து ரன் ஆகும். மறுபடியும் ஐ 2ஆக இருக்கும்போது மறுபடியும் ஜே ரன் ஆகும். ஸோ லைன் பை லைன் எக்ஸிக்யூஷன். ஸோ ஐ 1ஆக இருக்கும்போது எனக்கு என்ன ஆகும்னா
ஜே வந்து நான் என்ன சொல்லியிருக்கேன், 1லேருந்து 10 டைம்ஸ் வந்து பிரிண்ட் பண்ணணும் அப்படின்னு நான் சொல்லியிருக்கேன். ஸோ அதனால் என்ன ஆகும்னா இங்கே வரும், இங்கே பார்க்கும் ஐ வந்து 1ஆக இருக்கும்போது ஜே வந்து 1லேருந்து ஸ்டார்ட் ஆகிடும். ஸோ 1ஆக இருக்கும்போது ஜே வந்து 1ஆக இருக்கும்போது எனக்கு வந்து 1 டைம் பிரிண்ட் ஆகும். ஜே 2ஆக இருக்கும்போது 2 டைம், 3ஆக இருக்கும்போது 3 டைம், 4ஆக இருக்கும்போது 4 டைம், 5ஆக இருக்கும்போது 5 டைம், 6ஆக இருக்கும்போது 6 டைம், 7ஆக இருக்கும்போது 7 டைம், 8ஆக இருக்கும்போது 8 டைம், 9ஆக இருக்கும்போது 9 டைம், 10ஆக இருக்கும்போது 10 டைம்ஸ் வந்து ஸ்டார் வந்து பிரிண்ட் ஆகிடுச்சு. ஸோ ஒரு ஐட்ரேஷன் வந்து முடிஞ்சுது. சரிங்களா? ஒரு ஐட்ரேஷன் முடிஞ்ச உடனே நான் இங்கே என்ன சொல்லிட்டேன்னா, எனக்கு செகண்ட் லைனுக்கு டெர்மினேட் ஆகிடணும். அதாவது இந்த ஃபார் லூப் வந்து ரன் ஆகி முடிஞ்சிருச்சு. மறுபடியும் எனக்கு வந்து பார்த்திங்கன்னா நெக்ஸ்ட் லைனுக்கு டெர்மினேட் ஆகிடும். நெக்ஸ்ட் லைனில் வரும்போது ஐயோட வேல்யூ 2ஆக இருக்கும். ஸோ ஐயோட வேல்யூ 2ஆக இருக்கும்போது மறுபடியும் எனக்கு நெக்ஸ்ட் லைன் பிரிண்ட் ஆக ஆரம்பிச்சிருமா? அதே மாதிரி வந்து இப்போ ஜே ஃபார் லூப் வந்து ரன் ஆகும். ஐயோட வேல்யூ 2ஆக இருக்கும்போது ஜே ஃபார் லூப் வந்து ரன் ஆகும். இப்படியே யூசர் வந்து எத்தனை வாட்டி கொடுக்குறாரோ அத்தனை டைம்ஸ் அத்தனை லைன்ஸ் வந்து பிரிண்ட் பண்ணுறதுக்கு பேர் தான் வந்து ஸ்கொயர் பேட்டர்ன் பிரிண்டிங். ஸோ இந்த பேட்டர்ன் பிரிண்டிங் ப்ரோக்ராம் வந்து ரொம்பவே ஈஸியாக இருக்கும். இந்த பேட்டர்ன் பிரிண்டிங்கை நீங்கள் வந்து புரிஞ்சுக்கணும் அப்படின்னா ஒரு 2 தடவை உட்காந்து ப்ரோக்ராமை நல்லா வந்து பாருங்கள். 2-3 தடவை போட்டு பாருங்கள். 4 டைம்ஸ்க்கு மேலே நீங்கள் வந்து தாராளமாக போட்டு பாருங்கள் ஒரு ப்ரோக்ராம். ஃபஸ்ட்டு இனிஷியல் ஸ்டேஜில் வந்து புரியாது, போக போக ஈஸியாக புரிஞ்சிடும். அதுக்கப்புறம் நீங்கள் வந்து போட்டு பார்க்க பேட்டர்ன் பிரிண்டிங் வந்து ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஸோ இது நம்மளோட ஃபஸ்ட்டு வீடியோ, நம்ம சேனல்லே நம்ம வந்து இது அப்லோட் பண்ணியிருக்கோம். செகண்ட், இதுக்கப்புறம் வந்து நிறைய வீடியோஸ் வந்து அப்லோட் பண்ணுவோம். மேலும் வந்து அப்லோட் பண்ணுறதுக்கு உங்களோட சப்போர்ட் எனக்கு வந்து ரொம்பவே தேவைப்படுது. ஸோ அதுக்காக மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ண அந்த பெல் ஐக்கானை இது பண்ணி விட்டிங்கன்னா நம்மளோட அடுத்த அப்டேட்ஸ் வந்து உங்களுக்கு வந்து வந்துடும். ஸோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.